மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கள்ளிக்குடி திருமங்கலம் ஒன்றியங்களில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் தலைமை வகித்த அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி கடச்சனேந்தலில் அதிமுக கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பெரியபுல்லான் என்கிற செல்வம் முன்னிலை வகித்த இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார். மேலும் இதில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் ரமேஷ், கலை இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் அரசு, மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் அன்பு செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வண்டியூர் பகுதியில் பகுதி செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாகை நகர கழகத்தின் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. நாகை நகர செயலாளர் தங்க கதிரவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கட்சியின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ரா. ஜீவானந்தம், K. ஜெயபால், கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான தேர்தல் பயிற்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் இரா. விஸ்வநாதன் தலைமை வகித்து ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.